நடிகர் அஜித் குமார் துபாயில நடைபெற இருக்கக்கூடிய கார் பந்தயத்துல பங்கேற்கிறதுக்காக இப்போ அங்க பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதற்காக இருந்த ஒரு பிரத்யேக கார் பயிற்சியில அவர் ஈடுபட்டு இருந்த போதுதான் அவரோட கார் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சிச்சு. விபத்துக்குள்ளாகி பல ட்ரிப்ட்களை அடிச்சு கார் அங்கிருந்து பிறண்டு விழுகும் போது அங்க இருந்து வெளியேறி வந்த அஜித் குமாரை பத்திரமா அங்க இருந்த பாதுகாவலர்கள் எல்லாம் மீட்டுட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் அஜித் குமாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு நடிகர் அஜித் குமாருக்கு இதெல்லாம் ஒரு விபத்தே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அசால்ட்டா கார்ல இருந்து இறங்கி வெளியே வந்து நடந்து போயிட்டு இருந்தாரு. அஜித் குமாருக்கு எந்த ஒரு அடியோ பாதிப்போ ஏற்படாத வகையில கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம். அப்பள மாதிரி கார் நொறுங்கிய நிலையில அஜித் குமார் கார் பந்தயத்துல பங்கேற்பாரா அப்படின்னு விசாரிச்சப்போ அவர் போட்டியில பங்கேற்பது 100% உறுதிதான் அப்படின்னும் இது ஒரு வகையான பயிற்சி எப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்து தான், இதனால பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. எத்தனை முறை வீழ்ந்தாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வரக்கூடிய நபர் தான் அஜித் குமார் அப்படின்னு அவரோட ரசிகர்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒண்ணுதான். வலிமை பட ஷூட்டிங் சமயத்துல கூட அவர் பைக்ல இருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டப்போ கெட் வெல் சூன் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ரீசெண்டா விடாமுயற்சி படத்துக்காக நடந்த ஷூட் அப்போ ஆரவ் மற்றும் அஜித் கார்ல போகும்போது கார் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாச்சு. அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் கையாண்ட நிலையில எந்த ஒரு காயமும் இல்லாம 2 பேரும் உயிர் தப்பிச்சாங்க. பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ரேஸ் கார் இப்படி அப்பளம் போல கார் பந்தயத்துக்கு முன்னாடியே விபத்துக்குள்ளான நிலையில இதே கார்ல மீண்டும் அஜித் பயணிப்பாரா இல்ல பந்தயத்தை கைவிடுவாரா அப்படின்ற கேள்விகள் கிளம்பிய நிலையில கட்டாயம் அஜித் குமார் கார் பந்தயத்துல பங்கேற்பார் அப்படின்னும் ஒவ்வொரு கார் பந்தய போட்டியாளர்களுக்கும் சில உயர் ரக கார்கள் ஸ்டாண்ட் பை மோட்ல எப்பவுமே ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. அதனால நடிகர் அஜித் குமார் டீம் இந்த கார் பந்தயத்துல கட்டாயம் கலந்துக்கிட்டு வெற்றி வாகை சூடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள்லாம் இப்ப வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க.